356 பெரிய புராணம் எழுதியவர் யார்? ஏ. கம்பர். பி. சேக்கிழார். சி. மணிவாசகர். டி. சம்பந்தர். சரியான பதில் பி. சேக்கிழார். 357 பெரிய புராணம் எதை பற்றி கூறுகிறது? ஏ. ஆழ்வார்கள் வரலாறு. பி. நாயன்மார்கள் வரலாறு. சி. அரசர்கள் வரலாறு. டி. சித்தர்கள் வரலாறு. சரியான பதில் பி. நாயன்மார்கள் வரலாறு. 358 பெரிய புராணத்தில் இடம்பெறும் நாயன்மார்கள் எண்ணிக்கை எத்தனை? ஏ. 12. பி. 48. சி. 63. டி. 108. சரியான பதில் சி. 63. 359 பெரிய புராணம் எந்த சமயத்தைச் சார்ந்தது? ஏ. வைணவம். பி. புத்தம். சி. சமணம். டி. சைவம். சரியான பதில் டி. சைவம். 360 சேக்கிழார் எந்த அரசரின் அமைச்சராக இருந்தார்? ஏ. ராஜராஜ சோழன். பி. ராஜேந்திர சோழன். சி. குலோத்துங்க சோழன். டு. டி. கரிகாலன். சரியான பதில் சி. குலோத்துங்க சோழன். டு. 361 திருவாசகம் எந்த வகை இலக்கியம்? ஏ. காப்பியம். பி. நீதிநூல். சி. பக்தி இலக்கியம். டி. சிற்றிலக்கியம். சரியான பதில் சி. பக்தி இலக்கியம். 362 திருவாசகம் எந்த சமயத்தைச் சார்ந்தது? ஏ. வைணவம். பி. புத்தம். சி. சமணம். டி. சைவம். சரியான பதில் டி. சைவம். 362 திருவாசகம் எந்த சமயத்தைச் சார்ந்தது? ஏ. வைணவம். பி. புத்தம். சி. சமணம். டி. சைவம். சரியான பதில் டி. சைவம். 364 திருவாசகத்துக்கு உருகாதார் ஒருவாசத்துக்கும் உருகார் என்ற சொற்றொடரைச் சொன்னவர் யார்? ஏ. கம்பர். பி. ஔவையார். சி. மணிவாசகர். டி. நக்கீரர். சரியான பதில் ஏ. கம்பர். 365 தேவாரம் எந்த நாயன்மார்களின் பாடல்களின் தொகுப்பு? ஏ. அப்பர் மட்டும். பி. சம்பந்தர் மட்டும். சி. சுந்தரர் மட்டும். டி. அப்பர், சம்பந்தர், சுந்தரர். சரியான பதில் டி. அப்பர், சம்பந்தர், சுந்தரர்.